மார்க்கெட் டவுன் ஆகுறப்போ மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்னலாம் நடக்குது, உங்களோட எஸ்ஐபி சேஃபாக இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். மார்க்கெட் டவுன் ஆனால் ஸ்டாக் வேல்யூ குறையும், அதனால் மியூச்சுவல் ஃபண்ட் வேல்யூஸும் டெம்பரவரியாக குறையும். இதுக்கு பேர் தான் மார்க்கெட் ரிஸ்க். ஆனால் இது ரியல் லாஸ்லாம் கிடையாது. நீங்கள் யூனிட் செல் பண்ணுற வரைக்கும் இருக்கிற இது ஒரு பேப்பர் லாஸ். எஸ்ஐபி பண்ணுறவங்களுக்கு மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னா, என்ஏவி டவுன் ஆச்சுன்னா அதிக யூனிட்ஸ் கிடைக்கும். மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறப்போ இந்த யூனிட்ஸ் தான் ரிட்டர்ன்ஸை பூஸ்ட் பண்ணும். இதுக்கு பேர் தான் ரூபி காஸ்ட் ஆவரேஜ். மார்க்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் ரெக்கவரி ஆகுது ஹிஸ்டரியிலே கேரண்டி மாதிரி நடக்கும். மார்க்கெட் டவுன்ன்றது பெர்மனன்ட்லாம் கிடையாது. ஹிஸ்டரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டவுனுக்கு பின்னாடி ஒவ்வொரு ரெக்கவரி தான் வந்திருக்கும். ஸோ ஃபண்ட் வேல்யூ டவுன் ஆச்சு அப்படின்னா பயப்படாம அதை ஹோல்ட் பண்றதா மேக்ஸிமம் பெனிஃபிட். மார்க்கெட் டவுன்ல இருக்கிறப்போ கன்சிஸ்டண்டா 3 to 5 years ஃபண்ட் ஒஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு செக் பண்ணிக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா பயப்படவே வேணாம். இந்த மாதிரி நேரத்தில் வாரன் பஃபெட் போன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாக்ஸ் எல்லாம் விற்காம வாங்கி ஹோல்ட் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட்டை பத்தி இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கால் பண்ணுங்க. மறக்காம பணத்தோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க.